ஐ மீன் இட் ரஞ்சினி, ஐ ரியலி மீன் இட். இது வரைக்கும் எங்க வீட்டில் நீதான் மருமகன் அரசல் புரசல பேசிக்கிட்டாங்க. அதை நானும் நீயும் சீரியஸா எடுத்துக்காம கண்டுக்காம விட்டோம். ஆனா இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ரஞ்சினி. நீ என்ன சொல்ற? என்ன ரஞ்சினி இவ்வளவு யோசிக்கிற? எனக்கும் இது சந்தோஷம் தர விஷயம் தான் பாஸ்கர். எனக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற விருப்பம் முதல்ல இருந்து இருக்கு. ஆனா வாழ்க்கையில இனிமே எந்த ஏமாற்றத்தையும் என்னால தாங்கிக்க முடியாது. What do you mean? உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம், எனக்கும் அப்படிதான். அப்புறம் இதுல ஏமாற்றம் எங்க வரப்போகுது? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. நீங்க குழப்பத்துல இருந்து முழுசா மீண்டிட்டீங்களான்னு எனக்கு புரியல பாஸ்கர். அதுதான் சொல்ல வரேன். ப்ளீஸ் ரஞ்சினி, என்ன சொல்ல வர? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. வெரி சிம்பிள் பாஸ்கர். நீங்க தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க அபி உங்க மனசுல இருந்து சுத்தமா தொடச்சு அழிக்க போறேன்னு. அதை பத்தி தான் நான் பேசுறேன். உங்க கூட நான் பழகுனதுல இருந்து உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அபி கூட சண்டை போடுவீங்க, தேடி போய் திட்டுவீங்க, அப்புறம் தண்ணியை போட்டு புலம்புவீங்க, மறுபடியும் கோவம் வரும், கேவலமா பேசுவீங்க, டைவர்ஸ் அது இதுன்னு கோவப்படுவீங்க. இதெல்லாமே நீங்க அபி மேல வச்சிருக்கிற பிரியத்தால தானே என்னால உணர முடிஞ்சது. உங்களுக்கு அபி மேல பிரியம், அவங்கன்னா பிடிக்கும். ஆனா அவங்களோட நடவடிக்கை மட்டும் உங்களுக்கு பிடிக்காது. இதுதான் உங்க பிரச்சனை. ரஞ்சினி ப்ளீஸ், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுங்க பாஸ்கர், நான் பேசி முடிச்சிடுறேன். அபி மட்டும் அவங்களோட நடவடிக்கையை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மாத்திருந்தா நீங்க எப்போ அவங்க கூட போய் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? நீங்களே நினைச்சு பாருங்க. இது வரைக்கும் அபிய பிடிக்கலன்னு சொல்லி நீங்க பண்ணதெல்லாம் என்ன? ஒரு கான்ஜுகல் ரைட்ஸ் நோட்டீஸ் விட்டீங்க. அதோட நோக்கம் என்ன? அபி வந்து உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிறது தான் இல்லையா ரஞ்சினி? சோ இது வரைக்கும் அபி மேல பிரியமா இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து நான் அவளை தொடச்சு எறிய போறேன், வா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா எப்படி? என்ன பேசுற ரஞ்சினி? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன்னு சொன்னியே. இப்போவும் சொல்றேன், அது இருக்கு. ஆனா நான் அடிப்பட்டவ பாஸ்கர், கொஞ்சம் பிராக்டிக்கலா இருக்க விரும்புறேன். உங்களை நான் கட்டிக்கிட்ட பிறகு ஏதோ சூழ்நிலை மாறி அபியோட நடவடிக்கைகள் நீங்க விரும்புற மாதிரி இருந்து என்னை விட்டுட்டு நீங்க கிளம்பிட்டீங்கன்னா, அதனால தான் சொல்றேன், இனி ஒரு ஏமாற்றத்துக்கு நான் தயாரா இல்லைன்னு. எனக்கு நீங்க இனிமே முழுசா எனக்கானவருன்ற நம்பிக்கை வர வேணாமா? நீ என்ன கண்டிப்பா நம்பலாம் ரஞ்சினி. அந்த பழைய பாஸ்கரை தூக்கி தூர போடு. இப்போ இருக்கிற எனக்கு அபி மேல எந்த ஈடுபாடும் சுத்தமா கிடையாது. இனிமே அவன் மாறினா என்ன, மாறாம எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன? இனி அபின்னு சொன்னா எனக்கு வெறுப்பு மட்டும்தான் வருது. எல்லாமே கசந்து போச்சு ரஞ்சினி. நிஜமாவா? போலீஸ் ஸ்டேஷன்ல பட்ட அவமானம் உனக்கு தெரியாது. அந்த நிமிஷமே நான் நொறுங்கிட்டேன். சட்டை இல்லாம ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அவ அவமானப்படுத்திட்டா. என்னோட இத்தனை வருஷ பர்சனாலிட்டிய எப்படி எப்படி தரமட்டமாக்கிட்டாவ. அபி மேல கொஞ்சம் நெஞ்சம் சாஃப்ட்காரா இருந்த பாஸ்கர் அங்க காணாம போயிட்டான். இப்போ நான் அவளை வெறுக்கிறேன், சத்தியம். நான் வேற ரஞ்சினி. இது நான் உனக்கு நிரூபிக்கணும்னா எப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப சிம்பிள் பாஸ்கர். மனசளவில் நீங்க எதுவும் நிரூபிக்க வேண்டாம். அது காலப்போக்கில் தன்னால தெரியும். நான் பிராக்டிக்கலா மட்டும் தான் பேசுறேன். என்னை பொறுத்த மட்டும் நான் மறுபடி டைவர்ஸ் வாங்கினவ. என்னோட லைன் ரொம்ப கிளியர்.
ஆனா சட்டப்படி நீங்க இன்னும் அபியோட புருஷன்தான். சோ நீங்க முறைப்படி டைவர்ஸ் வாங்கினா அது போதும். இட்ஸ் வெரி சிம்பிள். நான் டைவர்ஸ் வாங்கிடுறேன். இதுல நீங்க உறுதியா இருக்கணும் பாஸ்கர். இருப்பேன். எங்க அம்மா மேல சத்தியம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, டைவர்ஸ் லீகலா நம்ம கையில கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்க மன உறுதி என்னன்னு தெரிஞ்சிடும். இப்ப நீங்க பேசுனது எனக்கு நம்பிக்கை தர மாதிரி தான் இருக்கு. அபிகிட்ட நீங்க எழுதி வாங்கிட்டா அதுவே போதும். அதுக்கு பிறகு கோர்ட்ல அவங்க மாத்தி பேச முடியாது இல்லையா? ரஞ்சினி, நீ என்ன சொன்ன நான் செய்ய தயாரா இருக்கேன். இந்த நிமிஷத்துல அவன் கணவன், உன் ஃபேமிலி மெம்பர். நீ என்ன நம்பணும். என்ன நம்புவியா? ஏங்க டிரைவர் ராஜேஷ் வீடு இருக்கு. அது தெரியுது, அந்த வீடு தான். இந்த வீடா? வர்றங்க. ஒரு தினுசா நடக்கிறான். ஆமாப்பா. நம்மளை பார்த்து பயந்துக்கிட்டு கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆர்த்தி, ஆர்த்தி. யாரு? நீயா? நீல அப்படியே என்னத்தா, என்ன விஷயம்? சவுண்ட் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. என்ன தைரியம் இருந்தா நீ இந்த வீட்டுக்குள்ள வருவ? யார கேட்டா உள்ள வந்த? யார கேட்கணும்? இது ஏன் வீடுடா, எடுப்பட்ட பயல. அன்னைக்கு இஷ்டத்துக்கு என்ன பேச்சு பேசுன, இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்திருக்க? இங்க பாரு, அது அன்னைக்கு நடந்த விஷயம், அன்னைக்கே மறந்துட்டேன். இன்னைக்கு அக்கா மகளை பார்க்க வந்திருக்க. என்ன வழி மறைக்கிறதுக்கு எந்த சிறுக்கிக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓய், சிரிக்கி கிரிக்கி சொன்னா சீரடிச்சு போடுவா. ஆமா, அன்னைக்கு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு போயிட்டு இன்னைக்கு வந்தா நான் வீட்டுக்குள்ள விட்டுருவனா? நீ என்ன வீட்டுக்குள்ள வர்றது? அதான் நான் சொன்னேன்ல, எங்க அக்கா மகளை பார்க்க வந்திருக்கேன்னு. இங்க பாரு, என்ன நடுவுல நான் ஆட்டம் காமிச்சிட்டு இருக்க. உன்ன மாதிரி எத்தனை பேர் ஆட்டத்தை நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? இந்த பாரு, அக்கா மக அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்த அப்புறம் மான மரியாதை கெட்டு போயிடு. ஆமா, கேடும் கேடும். என்னது? எதுக்கு எங்க மாமா திட்டுறீங்க? நல்லா கேளு ஆர்த்தி, உன்னை பார்க்க நான் வரக்கூடாதாமா. இவ பேசுற பேச்ச பாரு. ஆமாண்டா, அப்படிதான் பேசுவேன். இது ஏன் வீடு, நீ ஒரு மரியாதை கெட்டவன். நீ ஏன்டா வீட்டுக்குள்ள வந்த? நிறுத்துங்க. நான் ஏன் நிறுத்தணும்? இத பாருங்க, இது வரைக்கும் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு நான் அமைதியா இருந்தேன். சமயத்துல நீங்க ரொம்ப அக்கிரமமா கூட பேசிருக்கீங்க. அப்ப கூட நான் பொறுமையா இருந்தேன். ஏன் தெரியுமா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான். அடேங்கப்பா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க வீட்ல என்ன யாராவது ஏதாவது சொன்னா எதிர்த்து சண்டைக்கு போறவனா? ஆனா நீங்க பேசுனதெல்லாம் கேட்டு நான் ரொம்ப அமைதியா இருந்தேன். ஏன் தெரியுமா? நான் பண்ண தப்புக்கெல்லாம் அது தண்டனை நினைச்சிட்டு இருந்தேன். அதை வச்சுட்டு நாம எது சொன்னாலும் இவ சைலண்டா போயிடுவான்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப தப்புங்க. ஓஹோ, அப்படியா? ஆமா, நான் பேசாம இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க சொந்தக்காரங்களை எல்லாம் நீங்க அவமானப்படுத்துவீங்க. அதெல்லாம் கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்னது, உனக்கு இவன் சொந்தக்காரனா? ஆமா, இவர் என் மாமா. இவனை போய் உன் மாமான்னு வெக்கம் இல்லாம சொல்ற பாரு. இவன் என்ன உங்க அம்மா கூட பிறந்தவனா? ஏன், கூட பிறந்ததா மாமாவா? ஏய், இந்த ஆள் மூஞ்சி முகரையும் பாரு. கொஞ்சமாவது குடும்பத்துல ஒட்டுற மாதிரியா இருக்கா? எங்கேயோ பஸ் ஸ்டாண்ட்ல திரிஞ்சிட்டு இருந்தவன போய் நீ உன் மாமான்னு சொல்லுவ. நான் நடு வீட்டுல விட்டுணுமா? வாய் முடுங்க. இவர் என் மாமா தான். நீங்க யார் இத பத்தில பேசுறதுக்கா? இது ஏன் வீடு, நான் தாண்டி பேசுவேன். கண்டவன் உள்ள வந்து அப்படிதாண்டி பேசுவேன். இவர் ஒண்ணு கண்டவன் கிடையாது, என் மாமான்னு சொல்றேன்ல. அடேங்கப்பா, விளங்காத குடும்பத்துக்கு இப்படி ஒரு ரெக்கம் கட்ட சொந்தமாகும். யாரு விளங்காத குடும்பம்? வாயை ரெண்டா கிழிச்சு விடுனாக்கும். ஏய், சீ, போடா. ஏய், எங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம். உங்க கௌரவத்தை பத்தி எனக்கு தெரியாது. பெரிய ஜமீன்தார் பரம்பரை. இந்த பாரு, எனக்கு ஊர்ல அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க. பெருசா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்காளே மகாராணி, பேசுறாளே பேச்சு. அப்பா யாருன்னே தெரியாதவ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கா. அவளுக்கு உன்ன மாதிரி ரெண்டு கட்ட பழுங்க சப்போர்ட் பண்றீங்களா? ஏண்டா வெக்கமா இல்ல? ஏய், இப்படியே பேசாதீ, வாய் அழி போயிருடி. டேய், அப்படிதான்டா பேசுவேன். அம்மா இருக்கா, ஆனா அப்பா எங்கன்னு கேட்டா ஓடி போயிட்டானா. உங்களுக்கு கௌரவமான குடும்பம் இது. ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். சகப்பு தோல் இருந்தா போருமா, மத்ததெல்லாம் வேணாமா? இந்த கலரை பார்த்து தானே எங்க வீட்டு லூசு பையன் பின்னாடி ஓடி போயிட்டான். அழறா பாரு. நான் கேட்டதுக்கு பதில் தெரிஞ்சா இவ ஏன் அழ போறா? என்னடா முறைக்கிற? என்கிட்ட முறைக்காத. பெருசா வீட்டுல போட்டும் பூ வச்சிட்டு இருக்காளே உன் அக்காக்காரி, அவகிட்ட போய் கேளு. எங்கம்மா உன் புருஷன் இருக்காரு, அவன் யாருன்னு. வந்துட்டான் பெருசா பேசிக்கிட்டு. மூஞ்சி மகரைகளையும் பாரு. வாங்கடி, கௌரவமான குடும்பம்னு சொன்னா பத்தாது, கௌரவமா நடந்துக்க தெரியணும்.
ராஜேந்திரா, என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நீ பெத்து வச்சிருக்கே 3, அதுகளுக்கெல்லாம் கல்யாணம் எதுக்குக்கா? என்னடா உளற? நான் உளறனாக்கா நிம்மதி அந்த வீட்டுல சிரிச்சு விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்த கழுதிங்க இன்னைக்கு ஒவ்வொன்று கெட்டது சீரழிதுக்கா. டேய், சொல்றத விவரமா சொல்லு. அறகுறையா ஏதாவது சொல்லி என் வயித்துல புளிய கரைக்காத. நான் இப்ப ஆர்த்தி வீட்டுல இருந்தாக்கா வரேன். அங்க ஒரு எடுபட்டு சிரிக்கி இருக்கா பாரு, ஆர்த்தியோட மாமன் பொண்டாட்டி. அவன பொம்பளையாக்கா. அவ கூட எல்லாம் ஆர்த்தி இருந்து குடும்பம் நடத்தி தலையிலத்தாக்கா அவளுக்கு. என்னடா பண்றது? இது அவளா தேடிக்கிட்டது தானே. அது சரி, என்ன ஆச்சு? நான் அந்த வீட்டுக்குள்ள போனக்கா, நான் உள்ள போன நாய் தொத்துற மாதிரி தொத்திக்கிட்டாங்க. ஏன்டா இங்க வந்த அவனே இவனேன்னு கண்டபடியா பேசிட்டாக்கா. நீ ஏன்டா சும்மா விட்ட அவள? பதிலுக்கு பதில் திட்ட வேண்டியது தானே. திட்டுனக்கா, அவ பேச்சுக்கு பேச்சு பதில் கொடுத்தக்கா. ஆனா அவ கேட்ட ஒரே ஒரு வார்த்தைக்கு நான் வாயடிச்சு போயிட்டக்கா. பாவ ஆர்த்தி அந்த வார்த்தை தாக்கா அப்படி அழுதுச்சு. அப்படி என்னடா அவ கேட்டா? அப்ப யாரு என்னன்னு தெரியாதவல்ல இந்த வீட்டுக்கு வாங்கப்பட்டு வந்துட்டா. நீ என்ன அவளுக்கு வக்காலத்தான்னு கேட்டாக்கா. எனக்கு இதை தாங்க முடியலையே. கட்டிட்டு வாழற இடத்துல ஆர்த்திக்கு இந்த பேச்சு எவ்வளவு வேதனையா இருக்குக்கா. எல்லாத்துக்கும் உன்னதாக்கா சொல்லுவேன். கட்டிக்கிட்ட எப்பேற்பட்டவனே தெரியாம குடும்பம் நடத்தி சரி நடத்தினதா நடத்தின 4 பிள்ளைகளை அவனுக்கு ஏக்க பெக்கணும் ரொம்ப தேவையாக்கா. இப்ப 3 எவ்வளவு கஷ்டப்படுது பாருக்கா. அபி வந்து வீட்டுல உட்கார்ந்துருக்கா. ஆனந்த் என்ன பண்ண போறானே விளங்கல. இந்த சின்ன கழுத ஓடி போய் கட்டிக்கிட்டு தரகட்ட நாய்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு என்னடா பண்றது? எல்லாம் விதிடா. விதி ஏக்கா குத்தம் சொல்ற? உனக்கு என்ன விவரம் இல்லையா? நிஜமாவே எனக்கு விவரம் இல்லடா. அதான் உண்மை. அபி பொறுக்கிறதுக்கு முன்னாடியே என்னமோ வியாபாரம் வியாபாரம்னு அடிக்கடி பொம்பாய் போயிடுவாரு. சரி, தொழில் விஷயமா போறாரு, சம்பாதிக்கிற ஆசைன்னு விட்டுட்டேன். எப்பவுமே சேர்ந்தாப்புல ஒரு 4 நாள் கூட அவர் வீட்டுல இருந்ததே கிடையாது. அப்ப எனக்கு அதை பத்தி எதுவுமே புரியல. கடைசியா ஆர்த்தி வயித்துல உண்டாயிருக்கா. அப்பதாண்டா தெரிஞ்சிச்சு அந்த மனுஷனுக்கு பம்பாயிலையும் ஒரு குடும்பம் இருக்குன்னு.
தவிக்க விட்டு போயிட்டீங்க. எங்க ஞாபகம் வரலையா உங்களுக்கு? என்னை ஏங்க தவிக்க விட்டு போயிட்டீங்க? எங்க ஞாபகம் வரலையா உங்களுக்கு? ஏங்க ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஈஸ்வரன், அப்பா நான் ஆதித்யா பேசுறேன். எப்படி இருக்கு ஆதி? சென்னை எல்லாம் எப்படி இருக்கு? ஓகேப்பா, இட்ஸ் ஓகே.